Kodaikanal Resort Plots for sale. For more information, contact 7667008999. தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னதான் இருந்தாலும் ஒரு சிலது வெளிப்படையாக பேசாததுனால பல விளைவுகள் ஏற்படுத்துகிறதா நான் நினைக்கிறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி சாதிய ஆணவ படுகொலைகள் நடக்குது. இப்படி சாதிய ஆணவ படுகொலை பண்ணாத ஆட்களே கிடையாது. ஆனாலும் அதில் யார் அதிகமாக பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அந்த புள்ளி விவரத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது இந்த கொலையின் மூலமாக ஒரு விஷயத்துக்கு தமிழ் சமூகம் முடிவுக்கு வரணும். அதுதான் நான் எதிர்பார்க்குறேன். என்ன முடிவுக்கு வரணும் அப்படின்னா, காதலை தன் பிள்ளைகள் காதல் செய்வதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. பட்டியலின சமூக அப்பாவே தன்னோட பொண்ணவே கொலை பண்ணிடுறாரு. நீ எப்படி ஆசாரி பையனை காதலிக்கலாம்? அப்போ இப்போ இந்த இடத்துல அது ஆணவ கொலையில் வராதா? இல்லை, இவங்களை பொறுத்த வரைக்கும் வராது. அதாவது குறிப்பிட்டு இந்த இவன் பண்ணுறான்னு சொல்லிட்டு டமார் அடித்து ஒரு குறிப்பிட்ட சாதியை குறிப்பிட்ட சிலரை மட்டுமே ஒரு பட்டம் கட்டிட்டு இந்த சைடு நடந்துருச்சுன்னா, இந்த சைடு ஒருத்தர் பறையர் சமூகம் சார்ந்து ஒருத்தர் பண்ணிட்டாங்கன்னா மொத்த பேர் சைலண்ட் மோடுக்கு போயிடுவாங்க. ஒரு சக்கிலிய பையனை போயிட்டு நீ எப்படி கட்டிக்கலாம், விரும்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட்டு கௌரவ கொலை பண்ணியிருக்காங்க. இந்த பறையர் குடும்பம். ஆமாம், பறையர் குடும்பம் பண்ணியிருக்கு. இதுக்கெல்லாம் யாரும் பேச மாட்டாங்க. அஜித் குமாருக்காக நாடே எப்படா அப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுக்கும்போது இயக்குனர்கள் மாரி செல்வராஜ், பா ரஞ்சித் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அமைதியாக அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி இந்த பக்கம் இது நடந்துச்சா அப்படின்ற மாதிரி இருந்துட்டாங்க. இவங்களுக்கு வெளியில் செய்தி கொடுக்கறதுக்கு மட்டும் இந்த தெலுங்கு கூட்டம் அதிகமாக தயாராக இருக்குது. உனக்கு ஆதரவாக நான் தான் இருக்கிறேன் அப்படின்னு தீர்வு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கா? அதாவது ஒவ்வொரு ஆணவ படுகொலை நடக்கும்போதும் சாதி ஒளியலை அப்படின்றது சாதியை ஒரு ஒழிக்கலை, பொய் பேசிட்டாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்? அதாவது 10 பெரியாரிஸ்ட்டை கூப்பிட்டு இந்த சாதி ஒழிஞ்சுன்னு கேட்கணும். நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு தமிழர் முன்னேற்ற கழகத்திலிருந்து மரியாதைக்குரிய அதிகமானவர்கள் வந்திருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சமீபத்தில் நெல்லையில் நடந்த ஆணவ கொலையை நீங்கள் பார்த்துருப்பீங்க. கவின் என்பவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்து உங்களோட கருத்து என்ன சார்? இது ஆணவ படுகொலையா? அந்த பெண்ணை ஒரு சாதி நம்ம சாதி சாராத ஒரு பையன் இப்படி காதலிக்கிறானேன்னு சொல்லிட்டு அந்த சாதி வெறுப்பில் தான் ஆணவ படுகொலை நடந்திருக்கு. அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதுவும் அவங்க சின்ன வயசுலேருந்து காதலிச்சுட்டு வந்தாங்களாம். அவங்க அப்பா பேட்டி கொடுக்குறாரு. அந்த மச்சான்லாம் கூப்பிடுவானாம் அந்த பையன், இந்த கொலை பண்ண பையன் சுர்ஜித். ஆமாம், அப்படிலாம் கூப்பிட்டுட்டு வாங்க அப்படியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு மிளகா பொடியை கண்ணில் போட்டு ஒரு கொலை பண்ணியிருக்காப்புல. இது இதை குறிப்பாக சொல்லப்போனால் அந்த நெல்லை, அந்த தென் மாவட்டங்களில் அதுலேயும் குறிப்பாக நெல்லை பகுதியில் மிக கொடிய அளவில் சாதி வெறியாட்டம் இருக்குது. அந்த சாதி வெறியாட்டத்தில் இப்போ நாம் தமிழ் சமூகத்தை ஒன்றுபடுத்தி இந்த தெலுங்கு ஆதிக்கம்தான் இவ்வளோ பிரச்சனையும் பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம கொண்டு போய் சொல்லப்போனால் இது வெறுமனே கிடையாது. ஒரு ஆய்வு பண்ணி பார்க்கும்போது இங்கே சாதி பிரச்சனைகள்லாம் கூட அந்த தெலுங்கு நாயக்கர் ஆட்சி வழியாகத்தான் வந்தது. அது உயர்வு தாழ்வு பாராட்டி நீ உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படின்னா நீ பலசாலி, நீ கோலை, இப்படி எல்லா விதத்துலையும் பல பிரிவுகளை உருவாக்கி ஒரு சமூகம், ஒரு பொது சமூகத்தை ஒரு எல்லாரும் ஒன்று அப்படின்ற ஒரு மனநிலையிலேருந்து மாறுபட்டு வேறுபடுத்தி வச்சுருக்கு. குறிப்பாக அதுக்கு காரணம் ஒரு நாயுடு வர்றாரு, ரெட்டியும் வர்றாரு, கூடவே ஒரு சக்கிலியரை கூப்பிட்டு வர்றாரு, அருந்ததி மக்களை. அவங்கள கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்க? இந்த மலம் அள்ளுறது, இந்த மாதிரி வேலைகள், தோட்டி வேலை எல்லாத்துக்கும் பயன்படுத்துகிறாங்க. அப்போது அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யும்போது தான் அவர்களை கூப்பிட்டு அந்த மாதிரி வேலை செய்கிறவங்கள கூப்பிட்டு வீட்டில் சாப்பாடெல்லாம் போட முடியாதுல்ல, ஏன்னா சுத்தமாக இருக்க மாட்டாங்க அப்படின்ற ரீதியில் அதுக்கு முன்னாடி இங்கே யாரும் அந்த மலை அள்ளுறதுக்கு இந்த மாதிரி இந்த வேலைகள்லாம் செய்கிறதுக்குன்னு சொல்லிட்டு தமிழ் சமூகத்தில் அப்படியெல்லாம் யாரும் கிடையாது. இந்த நாயக்கர்கள் வருவதற்கு முன்னாடி, சரிங்களா?
இவர்கள் வந்து கூட்டு வந்துட்டு அவர்களை வந்து ஒரு ஒதுக்குப்புறமாக வச்சு, அந்த ஒதுக்குப்புறமாக வைக்கிற ஆட்களோடு சேர்த்து இவங்க மட்டும் இருந்தால் பத்தாதுன்னு சொல்லிட்டு ஒரு 2 தமிழ் சமூகத்தையும் சேர்த்துக்கிட்டாங்க. அதுதான் பறையர், பல்லர் எல்லாத்தையும் உள்ளே கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு, இவர்களும் வந்து ஒடுக்கப்பட்டவர்கள், தலித்து அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அடையாளத்திலேருந்து தான் நாங்கள் மீண்டு வரணும்னு சொல்லிட்டு, அவங்க கூட என்ன பண்ணுறாங்க, பல்லர் சமூகத்தை சார்ந்தவங்க பட்டியல் வெளியேற்றம். நாங்கள் வந்து அந்த பட்டியல்ன்றதுலேருந்து நாங்கள் வெளியில் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு வேளாண்மை சார்ந்த சமூகம். நிறைய வந்து வேளாண்மை தொழில் செய்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு சமூகம் உங்களுக்கு வந்து அதுவும் ஒரு தலித் அடையாளத்துக்குள்ளே திணிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்ட சமூகமாக வந்து இருக்குது. அப்படி கட்டமைச்சு வச்சுருக்குறாங்க. அந்த தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம என்னதான் இருந்தாலும் ஒரு சிலது வந்து வெளிப்படையாக பேசாததுனால வந்து பல விளைவுகள் ஏற்படுத்துகிறதா நான் நினைக்கிறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி சாதிய ஆணவ படுகொலைகள் நடக்குது. நாடாறு சாதிய ஆணவ படுகொலை பண்ணுறாரு, வேளாளர் பண்ணுறாரு, வன்னியர் பண்ணுறாங்க, பறையர் பண்ணுறாங்க, பல்லரும் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இப்படி வந்து சாதிய ஆணவ படுகொலை வந்து பண்ணாத ஆட்களே கிடையாது. ஆனாலும் வந்துட்டு அதில் யார் அதிகமாக பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அந்த புள்ளி விவரத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது தேவர் சமூகத்தை சார்ந்து தான் வந்து குற்றச்சாட்டுகள், நடந்த கொலைகள், புள்ளி விவரங்கள் அதிகமாக இருக்குது. அதை வந்து இப்போ தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு இருக்க நாம், இப்போ நம்ம அண்ணன் தம்பி, நம்ம அண்ணன் தம்பியை வந்து, தம்பி நீங்கள் பண்ணுறது சரியில்லை, இது வந்து தமிழ் இனத்துக்குள்ளே ஒரு ரொம்ப சிக்கலை உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை திருத்தி அந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்யக்கூடாது. பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கொலை கூட நடந்துச்சு. அதை வந்து சும்மா கொலை பண்ணோம் அப்படின்னு கூட நீங்கள் பார்த்தேன். அதாவது காரணமே இல்லாமல் என்ன அந்த சைடு ஒருத்தர் கொலை பண்ணணும்னு தோணுச்சு, அதனால் பண்ணோம். அப்போ வந்து ஒரு மனித உயிர் வந்து எந்த அளவுக்கு ஒரு கேவலமாக சிந்திக்கக்கூடிய நிலமையில் இருக்குதுன்னு பார்க்கும்போது ரொம்ப இந்த நூற்றாண்டில் இப்படிலாம் நடக்கிறது வருத்தமாக இருக்குது. ஆனாலும் வந்து அந்த நான் என்ன சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஒரு பொதுவாக வந்து ஒரு பேசக்கூடிய அரசியலை பேசக்கூடாது. ஒரு பொதுவாக வந்துட்டு என்னது இப்படி நடக்கலாமா, போகலாமா, இவனை சும்மா விடக்கூடாது, அதாவது வந்து இப்படி ஒரு பண்ணவனுக்கு வந்துட்டு இனிமேல் இந்த மாதிரி தண்டனை கொடுக்கணும், அந்த மாதிரி தண்டனை கொடுக்கணும். அவன் யார், அவன் எந்த சாதியை சேர்ந்தவன், புரியுதா, டேஷ், புரியுதா, அது வந்து டேஷ். அப்போ வந்து இந்த டேஷெல்லாம் விடக்கூடாது. சரிங்களா? பல்லர்னு சொல்லு, தேவர் பண்ணிட்டார் சொல்லு என்ன. அப்போ வந்து நீங்கள் வந்து என்ன அந்த சாதி பேரை கூட நீங்கள் வந்து சொல்லாமல் போகிறது வந்து அவர்கள் திருந்துறதுக்கான வாய்ப்பு குறைக்குது. அதனால் நான் இதை வந்து இன்னொரு பக்கம் ரொம்ப அநியாயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கொலையவே நியாயப்படுத்தி அந்த பையன் வந்து நிறைய பதக்கங்கள்லாம் வாங்கியிருக்கானாம். யார் அந்த கொலை பண்ண பையன், சுர்ஜித்தா என்ன. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கொலை பண்ண பையன் வந்து இவ்வளோ திறமையான பையன், அவன் வந்து ஸ்போர்ட்ஸில் அவன் வந்து இப்படி பண்ணிட்டான் என்ன, இப்படி பண்ணி அவன் வாழ்க்கை கெட்டு போச்சுன்ற மாதிரி. நான் கேட்குறேன், இந்த தமிழ் சமூகத்துக்கு உண்மையிலே வந்து ஒன்று தெரிஞ்சாகணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கொலையின் மூலமாக ஒரு விஷயத்துக்கு வந்து தமிழ் சமூகம் முடிவுக்கு வரணும். அதுதான் நான் எதிர்பார்க்குறேன். என்ன முடிவுக்கு வரணும் அப்படின்னா, காதலை தன் பிள்ளைகள் வந்து காதல் செய்வதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. முதல்ல நீ வந்து வெள்ளாளரில் தான் திருமணம் முடிக்கணும். நீ தேவேந்திரரில் தான் பண்ணணும். தேவரில் தான் பண்ணணும். கவுண்டரில் தான் பண்ணணும். பறையரில் தான் பண்ணணும். அதை விட்டுட்டு சாதியை ஒழிக்கிறேன், அதை ஒழிக்கிறேன், இதை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து இந்த ஆடு மாடு மாதிரி வந்துட்டு யார் கூட வேணாலும் யாருன்னா இருக்கலான்ற மாதிரி அப்படி வந்து இருந்தால், அப்படி அந்த பரப்புரையை மேற்கொள்பவர்கள் இந்த தமிழ் சமூகத்துக்கு விரோதிகள் அவர்கள். சரிங்களா? இப்போது ஒரு பெண் இருக்குது. நம்ம வந்து இப்போது நாங்கள் ஒரு சமூகம்னு வச்சுங்க.
நாங்கள் வந்து பிள்ளைமார் சமூகம். ஸோ எங்கள் இதில் வந்து நான் ஒரு 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 பையனுக்கு ஒரு பொண்ணு பார்க்குறோம். பொண்ணு பார்த்து கல்யாணம் முடிச்சு வச்சாச்சு. அவன் வந்து கல்யாணம் முடிச்சு வச்சுட்டு மறுநாளே அடுத்த நாள் வந்து விருந்துக்கு போவாங்க. போனால் எல்லாம் சொந்த பந்தம் தான். சித்தி, மாமா, அத்தை, பாட்டி, தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் வீட்டுக்கு போயிட்டு சொந்தத்துக்கு போகிறாங்க. நான் இவங்க காதல் திருமணம் பண்ணிட்டு வந்தாச்சு. நீ எங்கே போவ? எந்த வீட்டுக்கு போவ? என்னமோ அந்த காதல் இல்லைன்னா இவனுங்கெல்லாம் இந்த பூமியிலே வாழ முடியாத மாதிரி பாடம் நடத்துவானுங்க. சரி, இதை கடந்து காதல் பண்ணிட்டாங்க. சரியா, 2 பேருக்கு பிடிச்சிருச்சு. இப்போ இங்கே பார்க்குறோன்னா, சென்னையில் பார்த்துருக்குறேன். ஒரு தேவர் சமூகத்துக்காரந்த ஒரு ஒரு பையன், ஒரு பறையர் சமூகத்துக்கார பொண்ணு. 2 பேரும் வந்து காதலிச்சிட்டாங்க. பெற்றோர் விருப்பப்படி திருமணம் பண்ணிட்டாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? என்ன அப்போது 2 பேரும் வந்து ஒரே வேலை செய்கிறாங்க, ஒரே படிப்பு. என்ன அதை மீறி வந்து திருமணம் பண்ணக்கூடாது, ஒரே சமூகத்தில் பண்ணால் தான் நல்லது. இப்போ அதை மீறி வந்து பண்ணிட்டாங்கன்னா, அதை வந்து பெற்றோர்கள் 2 பேரும் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா திருமணத்தில் போய் முடியுது. ஒருவேளை வந்து ஏதோ காரணத்தினால உன்னை இவ்வளோ தூரம் வளர்த்து படிக்க வச்சு இப்படி பண்ணிட்டே, எனக்கு மீறி பண்ணிட்டே அப்படிங்கும்போது வந்து சரி, ரொம்ப முடியவே இல்லை, பொண்ணு அடம் பிடிக்குது, இல்லை பையன் அடம் பிடிக்கிறான், என்ன பண்ணணும்? தண்ணி தொளிச்சு விட்டு, எப்பா நீ போயிடு. ஐயருங்களாம் அப்படி தானே பண்ணுவாங்க. அபிஷ்டுன்னு தண்ணி தொளிச்சு விட்டு அதோட துரத்தி விட்டுருவாங்க. கிட்ட சேர்க்க மாட்டாங்க. பின்னாடி வந்து குழந்தைகள்ந்து பெற்றுட்ட பிறகுனா சேர்ப்பாங்க. அப்படி எல்லா இடத்துலையும் நடக்குது. இதுக்காண்டி ஏன் கொலை பண்ணணும்? கொலை பண்ணி நீயும் ஒரு கொலைகாரனாகி உன் வாழ்க்கையும் இங்கே எடுத்து, இது ஒரு காட்டு மிராண்டித்தனமா இல்லையா? இதுதான் நம்மளோட கேள்வி. அதே நேரத்தில் வந்து இன்னொன்று, இந்த சமூகம் மட்டும்தான் பண்ணுது. என்ன ஊன்னு கத்திட்டு எல்லாம் வந்து கத்திக்கு பயங்கரமாக குரல் கொடுத்து அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை பற்றி மட்டும் பேசி, இவர் நம்ம நம்ம கிருஷ்ணசாமி, புரியுதா, அந்த தேவர் சமூகத்தில் தான் 95 பேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவர் ஒரு தெலுங்கர். நான் என் சமூகத்தை பற்றி என் அண்ணன் தம்பிங்களை வந்து நான் திருத்துறதுக்கு நான் பேசலாம். நீங்கள் யார்? நீங்கள் வந்துட்டு இந்த சமூகத்தை பிரித்து இருந்தால் தான் உங்களுக்கு நல்லது, புரியுதா? எங்களுக்கு வந்து என் சமூகம் வந்து திருந்தி இருந்தால் எங்களுக்கு நல்லதுன்னு நாங்கள் 4 வார்த்தை பேசுவோம், கேட்போம். ஏன்டா அப்படி பண்ணுறீங்க தம்பி, நீ ஏன் இப்படி பண்ணுறேன்னு. ஆனால் இவர் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. 95 பேர் அப்படி தான் இருக்காங்க. ஒரு சமூகத்தை மட்டும் அப்படி இருக்காங்களா? உண்மையில 95 பேர் வந்துட்டு கொலை பண்ணுறவங்களா தான் இருக்காங்களா தேவர் சமூகத்தில்? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி வந்து ஒரு 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 சமூகத்தை வந்து குறிப்பிட்டு தாக்கி அதில் வந்து பொது சமூகத்திலேருந்து பிரித்து எடுக்கிற மாதிரி உள்ள வேலையை யார் செஞ்சாலும் அது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எனக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி. இந்த மாதிரி ஆணவ கொலைகள் நடக்கும்போது, முக்கியமாக பட்டியலினத்து சமூகத்தை மையப்படுத்தி நடக்கும்போது, பொது சமூகம் இதை வந்து பெருசாக கண்டனம் தெரிவிக்க மாட்டேங்குதுங்கிற ஒரு கருத்து தலித் ஆதரவாளர்கள் மத்தியில் நிலவுது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பொது சமூகம் அதுதாங்க வந்துட்டு, அது வந்து ஏன்னு கேட்டிங்கன்னா, இல்லை அவங்க மட்டும்தான் பண்ணுறாங்களா, இல்லை மற்ற இதுலேயும் நடந்திருக்கா? இல்லை மற்றதில் ஏகப்பட்டது நடந்திருக்கு, 1 2 கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, சிதம்பரத்தில் கூட ஒரு ஆசாரி இப்போ ஒரு பையன் காதலிக்கிறான் ஒரு தலித் பெண்ணை. உடனே வந்து அவர் வந்து தலித்துன்னு சொல்லக்கூடாது, அது ஒரு பட்டியல் சமூகம், சரியா? பட்டியல் சமூக பெண்ணை காதலிச்சிட்டானோன்னா அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, அந்த பொண்ணை வந்து கொலை பண்ணிடுறாரு. நீ எப்படி பண்ணிடலாம்? ஒரு பட்டியலின சமூக அப்பா, பட்டியலின சமூக அப்பாவே வந்து தன்னோட பொண்ணவே கொலை பண்ணிடுறாரு. நீ எப்படி ஆசாரி பையனை காதலிக்கலாம்? அப்போ வந்து இப்போ இந்த இடத்துல வந்து அது வந்து ஆணவ கொலையில் வராதா? இல்லை, இவங்களை பொறுத்த வரைக்கும் வராது. அதாவது குறிப்பிட்டு இந்த இவன் பண்ணுறான்னு சொல்லிட்டு டமார் அடித்து ஒரு குறிப்பிட்ட சாதியை, குறிப்பிட்ட சிலரை மட்டுமே வந்துட்டு ஒரு பட்டம் கட்டிட்டு இந்த சைடு வந்துட்டு நடந்துருச்சுன்னா, இந்த சைடு ஒருத்தர் வந்து பறையர் சமூகம் சார்ந்து ஒருத்தர் பண்ணிட்டாங்கன்னா மொத்த பேர் சைலண்ட் மோடுக்கு போயிடுவாங்க. அதை வந்து வெளிக்காட்டிக்கிடவே மாட்டாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பறையர் சமூகம் ஒரு கூக்குரல் இடுது அப்படின்னா, திருமாவளவன் உள்பட எல்லா தலித்து பேசுகிற அரசியல்வாதிகள் எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுக்குறத
அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தெலுங்கர் முன்னேற்ற கழக ஊடகங்கள்லாம் இருக்கு இல்லையா? இங்கே பார்த்தியா தமிழ் சாதிகள் இவனுங்கெல்லாம் வந்து இவங்க ஒன்றே இப்போ எந்த காலத்துலேயும் உங்களை ஒன்றும் சேர்க்க மாட்டாங்க, ஒன்றும் சேர்க்க மாட்டாங்கன்னே சொல்லி, உங்களுக்கு நாங்கள் தான் ஆதரவு, உங்களுக்கு நாங்கள் தான் ஆதரவுன்றத இவங்க வெளிப்படுத்தணும். அப்போ பார்த்தீங்கன்னா, இவங்க எந்த காலத்துலையும் இவங்க நம்மளை சேர்த்துக்கிட மாட்டாங்க. அப்போ நாம் வந்து இந்த தெலுங்கர்கள் கூட தான் நம்ம போகணுன்றத ஒரு மறைமுக உளவியல் தாக்குதலை நடத்துகிறாங்க. அப்படி தான் நான் பார்ப்பேன் நான். இதாவது ஒரு அப்பா வந்து சரி நம்ம இப்படி பார்ப்போம். ஒரு பறையர் சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்ணை, நீ ஏம்மா இப்படி வந்து உன்னை நான் படிக்க வச்சு ஆளாக்கி இப்படி ஒருத்தன் கூட ஓடுறியே அப்படின்ற ஒரு எண்ணம் வருது இல்லையா? அந்த எண்ணம் எல்லாருக்கும் வரும். அது பறையருக்கும் வரும், சக்கிலியருக்கும் வரும், பல்லருக்கும் வரும், இன்னும் இருக்கிற அத்தனை சமூகத்துக்குமே வரும். ஏன்னா அந்த குழந்தைய சின்ன வயசுலேருந்து வளர்த்து அவங்க வந்து ஒரு கண்ணும் கருத்துமாக படிக்க வச்சு இதுக்கு இப்படி தான் ஒரு கணவனை திருமணம் செஞ்சு கொடுக்கணுன்ட்டு ஒரு ஆசையாக இருக்கும்போது, அது யாரு கூடயோ வந்து ஓடிடுது அப்படிங்கும்போது வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு நிலைக்கு போயிடுறாங்க. அந்த போகிறதுக்கு வந்து சாதி இருக்கா? அந்த போகிறதுக்கு வந்து நான் வந்து பறையராக இருந்தால் எனக்கு என் பொண்ணு யார் கூடனா சரி போனாலும் பரவாயில்ல, அது கல்யாணம் மட்டும் நடந்தால் போதும், எங்கேயோ போய் கல்யாணம் முடிச்சிருச்சா ஓகே அப்படின்னு நான் இருப்பேனா? அது எனக்கும் வந்து ஆசையாக வளர்த்த பொண்ணு தானே, எனக்கும் வெறி இருக்கும்ல, புரியுங்களா? அதுதான் வந்துட்டு அந்த பறைய சமூகத்துக்கான அந்த அப்பாவுக்கு கோபம் வந்திருக்குது. இப்போ வந்து இதை வந்து வெளியில் வந்து செய்தியாக பெரிய அளவில் செய்தியாக பண்ண மாட்டாங்க. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா வந்து தஞ்சாவூரில் ஒரு தலித் இளைஞன் தன்னோட தங்கையை திருமணம் செய்த அகமுடையார் சமூக இளைஞனை வந்து ஆணவ கொலை செய்திருக்கிறாரு. அது எங்கே? தஞ்சாவூரில். போன வருஷம் அது. ஒரு அகமுடையார் பையன், அகமுடையார்னா தேவர் சமூகத்தை இளைஞனை வந்துட்டு ஆமாம் அவன் தங்கையை காதலிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நடந்திருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பறையர் பெண்ணை வந்து சக்கிலி சமூக இளைஞன் கலப்பு திருமணம் செய்தானேன்னா அந்த பெண்ணை வந்து கூட்டிகிட்டு வந்து கௌரவ கொலை செஞ்சுருக்காங்க. நீ எப்படி போய் அந்த பொண்ணை வந்து அதாவது இப்படி ஒரு ஆமாம் ஒரு சக்கிலிய பையனை போயிட்டு நீ எப்படி கட்டிக்கலாம், விரும்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு வந்து கௌரவ கொலை பண்ணியிருக்காங்க. இந்த பறையர் குடும்பம். ஆமாம், பறையர் குடும்பம் பண்ணியிருக்கு. இதுக்கெல்லாம் யாரும் பேச மாட்டாங்க. ராணிப்பேட்டையில் வந்து கிரிக்கெட் பிரச்சனை என யாதவ் இளைஞர்கள் 2 பெட்ரோல் ஊற்றி கொலை பண்ணிட்டாங்க. அது கொலை பண்ணது யார்? பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்க. அந்த செய்தி வந்து வரல. இப்படி வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறையா இருக்குது. இப்போ அந்த அஜித்குமார் இதில் கூட வந்து பார்த்துருப்போம். அஜித்குமாருக்காக நாடே வந்துட்டு எப்படா அப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது, குரல் கொடுக்கும்போது இந்த நடிகர்கள் இவங்க இருக்காங்கல்ல, இயக்குனர்கள் மாரி செல்வராஜ், பா ரஞ்சித், இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக அப்படியே வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி இந்த பக்கம் எது நடந்துச்சா அப்படின்ற மாதிரி இருந்துட்டாங்க. இப்போ வந்து இந்த நம்ம நெல்லை படுகொலைக்கு வந்து உடனே வந்து பொங்கி எழுகிறாங்க. சரியா? நெல்லை படுகொலை வந்து ஒரு சாதிய ஆணவ படுகொலை தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. இங்கே இந்த பொது சமூகம்னா வந்துட்டு நம்ம வந்து நீங்கள் பொது சமூகம்னு கேட்கும்போதே வந்து அந்த கேள்வியே வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகமெல்லாம் ஒரு சமூகமாகவும், ஒடுக்கப்பட்டு இல்லாத சமூகம் வந்து பொது சமூகம்னு சொல்கிறீங்களா? இல்ல, இவங்க பார்வையில் பொது சமூகம் ஏன் பார்வையில் இல்லை, இவங்க பார்வையில் சொல்கிறேன். இவங்க அப்படி கருத்து சொல்கிறாங்கல்ல, பொது சமூகம் ஏன் கண்டுக்க மாட்டேங்குது சொல்கிறேன். பொது சமூகம்னா அந்த பொதுவில் எல்லா சமூகமும் இருந்தால் தான் அது பொது. இல்லைன்னா வந்து அதை நேரடியாக வந்து இவங்க பார்வையில் வந்துட்டு நாங்கள் வந்து தாழ்த்தப்பட்டவர்கள், இவர்கள் வந்து உயர்த்தப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லணும். உயர்த்தப்பட்ட சமூகம். பொது சமூகம்னா என்னங்க? பொது சமூகம்னா ஒரு பறையருக்கு கோவம் வராதா? ஒரு பல்லர் சமூகத்துக்காரருக்கு கோவம் வராதா? வரக்கூடாதா? பொது சமூகம்னா எல்லாரும் இருக்கிறது தான் பொது சமூகம். அந்த பொது சமூகத்தில் வந்து இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா, ஒரு 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 ஆசாரி பெண்ணு, இன்னொரு சம்பவம் நடந்துச்சுல்ல, ஒரு ஜனனியா, ஒரு ஜனனின்ற ஒரு பெண்ணு படுகொலை செய்யப்பட்டிருக்கு. அந்த செய்தி வந்துட்டு அதை வந்து ஒரு வெளியில் வரவே கிடையாது. இன்னைக்கு வந்து அஜித்குமார் படுகொலை வழக்கு போலவோ என்ன
இல்லை நம்ம வந்து இப்போ 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 நடந்துச்ச நெல்லையில் நடந்த படுகொலை அந்த கேஸ் போலவோ அது வந்து வெளியில் வரவே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு யாதவர் சமூகத்து பொண்ணு. சரிங்களா? அப்போ வந்து இது இப்போ வந்து யாதவர் சமூகம் குறைந்த அளவில் இருக்கிறாங்க, ஒரு அரசியல் செல்வாக்கு இல்லை அப்படிங்கும்போது வந்து அது சார்ந்த யாராவது ஒரு அமைச்சர்கள் இருந்தால் கூட அவங்க வந்து சரிங்க பார்ப்போம் அப்படின்ற மாதிரி. ஆனால் வந்து குறிப்பாக அந்த தலித் ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டும் ஒருத்தர் வந்து கொல்லப்படும்போது அது மிகப்பெரிய அளவில் வந்து செய்தி ஆகுது. சரி, செய்தியாக தான் ஆகுதுல்ல, நம்ம கேட்குறோம். இவ்வளோ தூரம் செய்தியாக மட்டும்தான் நீங்கள் கொண்டு போய் சேர்க்குறீங்க, தீர்வை கொண்டு வர்றீங்களா? 5 நாளைக்கு கழிச்சு போனார் திருமாவளவன். 5 நாளாக போராடிக்கிட்டு இருந்தாங்க. இவர் போன உடனே என்னாச்சு? போராட்டம் நின்று போச்சு. கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டாங்க. கதை முடிஞ்சு போச்சு. தீர்வு என்ன? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் இப்படி நடந்துக்கிட்டே இருக்குது. இவர்களும் அதை வந்து இந்த இப்போ ஒரு ஆசாரி பொண்ணை வந்துட்டு நடக்கும்போது அதுக்கு வந்து வெளியிலையும் செய்தி வரல, அதுக்கு தீர்வும் வரல. நான் இவங்களுக்கு வந்து வெளியில் செய்தி கொடுக்கறதுக்கு மட்டும் இந்த தெலுங்கு கூட்டம் அதிகமாக தயாராக இருக்குது. உனக்கு ஆதரவாக நான் தான் இருக்கிறேன் அப்படின்னு. தீர்வு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கா? அப்போ இதெல்லாம் வந்து நம்ம புரிஞ்சுக்கிடணும். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தமிழ் சமூகம் என்ன பண்ணணும்னா ஒரு முடிவுக்கு வரணும். யாரும் வந்து காதலிக்கிறத வந்து சரி சரி நீ போய் காதல் பண்ணு, நல்லா பண்ணு அப்படின்ற அளவில் பிள்ளைகளை வளர்க்கக்கூடாது. ஒன்று, நம்ம இப்போ இங்கே பார்ப்பா நம்ம சாதியில் தான் நம்ம கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு வளர்க்கணும். ரெண்டாவது வந்து ஒரு 2 பேருக்கு பிடிச்சிருக்கா, 2 குடும்பத்துக்கும் பிடிச்சிருக்கா, காதலிக்கிறாங்க, 2 குடும்பத்துக்கும் பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா வச்சுங்க. ஆனால் பிடிக்கலையா அந்த பொண்ணவோ பையனவோ வீட்டை விட்டு துரத்தி விட்டுருங்க. அதுக்காண்டி கொலை பண்ணாதீங்க. என்ன இன்னொன்று குறிப்பாக நான் சொல்லுவேன், இப்போது 85 விழுக்காடு தமிழர்கள் இருக்காங்க. இப்போது தெலுங்கர்கள் 5.9 விழுக்காடு இருக்காங்க. ஆனால் ஆட்சி அதிகாரம் எல்லாத்துலேயும் வந்து கோலோச்சிக்கிட்டு இருக்கும்போது இப்போ தமிழர் தெலுங்கர், தெலுங்கு ஆதிக்கம் விஸ் தமிழர்ன்ற ஒரு அரசியல் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. வளர்ந்துக்கிட்டு இருக்கும்போது வந்து உண்மையிலே ரொம்ப விவரம் தெரிஞ்ச தெலுங்கர்கள்லாம் என்ன நினைப்பாங்க, ஒரு தமிழ் பையனை கட்டிக்கிட்டா நல்லது, நாளைக்கு பிரச்சனை வராது நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஒரு தமிழ் பெண்ணை, ஒரு தெலுங்கு பொண்ணை வந்துட்டு ஒரு தமிழ் பையனை ஒரு தெலுங்கு பொண்ணு கட்டிக்கிட்டா நல்லது, தெலுங்கு பையன் தமிழ் பொண்ணை கட்டிக்கிட்டா நல்லது அப்படின்லாம் வரும். அப்படி வருது அப்படிங்கும்போது வந்து நீங்கள் வந்து இந்த ஒரு 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 பல்லர் சமூகத்தில் போயிட்டு காதல் பண்ணிட்டானா வர்ற ஒரு கோபம், இல்லை ஒரு தமிழ் சமூகத்திலே ஒரு மாற்று சமூகத்தில் ஒரு லவ் பண்ணிட்டியா காதல் பண்ணிட்டியான்ற வர்ற கோபம் என்ன, அந்த பக்கம் வந்து ஒரு நாயுடுவோ ரெட்டியோ ஏதோ ஒன்று கட்டிக்கிட்டா உங்களுக்கு வர்றது கிடையாது. நான் பார்க்குறேன் என்ன, ஏன்னா அவர்கள்லாம் உயர்ந்த சாதி. அப்படி தானே? ஒரு தெலுங்கு ஆதிக்க கூட்டம் உங்களை ஏமாற்றி பொழைச்சிருக்குது 600-700 வருஷமாக. அவர்கள்லேருந்து நீங்கள் வந்து கல்யாணம் முடிச்சுக்கிறது வந்துட்டு அப்போ வந்து அவங்க என்ன காரணத்துக்காக இங்கே லவ் பண்ணுறாங்களோ, என்ன காரணத்துக்காக நல்லவங்களாகவும் இருக்கலாம், கெட்டவங்களாகவும் இருக்கலாம். அப்படியே வந்துட்டு இப்போ நான் கேட்குறேன், நான் இப்படி கேட்குறேன், ஒரு மதத்தெல்லாம் பார்ப்பாங்க, நான் பார்த்துட்டு பண்ணுவானுங்க. இப்படி காதல் பண்ணுறவனே வந்து பார்க்கும்போதே எல்லாம் பார்த்து தான் பண்ணுறான். என்ன அந்த பார்த்து பண்ணுறவங்க வந்து நான் அந்த பொண்ணு இன்ஜினியரா, நானும் இன்ஜினியரா, அந்த பொண்ணு கார் வச்சுருக்கா, நானும் கார் வச்சுருக்கேனா, இப்படி எல்லாத்தையும் பார்த்து தான் வந்து காதல் வரும். அந்த 13-14 வயசு வர்ற காதல் வந்து அது வந்து வேறு, அது வந்து ஒன்றும் தெரியாது ஓடிக்கிட்டு இருக்கும் அது. சரிங்களா? ஆனால் ஒருத்தன் கல்யாண பருவத்தில் வர்ற காதல் வந்து எல்லா கால்குலேஷனோடு தான் வரும். அப்படி கால்குலேஷன் பண்ணி காதலிக்கிறவங்க நம்ம இனத்துக்குள்ளே காதலிங்க. அந்த இனம் மாதிரி அங்கே போயிட்டு திருப்பி வந்து உன் பையன் வந்து தெலுங்கு தானே, உன் பையன் தமிழ் தானே, நீ இப்போ தெலுங்கு பொண்ணை கட்டிட்டியே அப்படின்னு பிரச்சனைக்கு ஆளாகாதீங்க.
ஓகே சார், நிறைவாக ஒரே ஒரு கொஸ்டின். இப்போ பெரியார் தான் இங்கே சாதியை ஒழிச்சாருன்னு பேசுகிற ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா? ஆனால் அவர் சாதியை ஒழிச்சாருன்னு சொல்கிறது ஒரு பக்கம், இன்னுமே இந்த சாதி மோதல்கள்லாம் நடந்துகிட்டே இருக்கே. அவர் சாதியை ஒழிச்சாரா? அதாவது ஒவ்வொரு ஆணவ படுகொலை நடக்கும்போதும் அந்த சாதி வந்து ஒழியலை அப்படின்றது வந்து சாதியை அவர் ஒழிக்கலை, பொய் பேசிட்டாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், அதாவது வந்து 10 பெரியாரிஸ்ட்டை கூட்டு வந்துட்டு என்ன எங்கே சாதி ஒழிஞ்சதுன்னு கேட்கணும். அது வந்து ஒரு பொய் அது. அதாவது வந்து சாதியெல்லாம் ஒழிக்கக்கூடாது. முதல்ல சாதியெல்லாம் இல்லை ஒழிக்கவே கூடாது. எனக்கு தெரிஞ்சு சாதியை வச்சு தான் தமிழ் இனமே இருக்குது. இந்த தெலுங்கு ஆதிக்கவாதிகள் எதிர்பார்க்குற மாதிரி வந்து சாதியெல்லாம் ஒழிஞ்சிருதுன்னு வச்சுங்க. இப்போ நீங்கள் என்ன சாதின்னு தெரியாது, அவர் என்ன சாதின்னு தெரியாது, அவர் என்ன சாதின்னு தெரியாது. நான் வந்து இங்கே தொண்டை தண்ணியை வச்சு இந்த தெலுங்கு ஆதிக்கவாதிங்க 700 வருஷமாக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நான் பேசிக்கிட்டு இருப்பேன். நீங்கள் ஒரு தெலுங்கர் பைத்தியக்காரன் என்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கான்டா. உதாரணமாக சொல்கிறேன் நான். புரியுதா? நினைப்பீங்களான்னு நினைக்க மாட்டீங்களா? அப்போ இந்த தெரியாதனால தான் இந்த பிரச்சனை வருது. ஆனால் நீங்கள் தமிழர்னு எனக்கு தெரியுது. புரியுதுங்களா? அந்த நம்பிக்கையில் நான் சில வேலைகளை செய்ய முடியும். தெலுங்கர்களை பொறுத்த வரைக்கும் தெலுங்கர்கள் அவர்களுக்குள்ளே எல்லாத்தையும் செஞ்சு அவர்களுக்குள்ளே எல்லாத்தையுமே வந்து கொள்வினை கொடுப்பினை வியாபாரம் எல்லாத்தையுமே அவங்களுக்குள்ளே பண்ணிக்கிட்டு அவர்கள் முன்னேறுவதற்கு காரணமும் வந்துட்டு அவங்களுக்குள்ள ஒரு ஐடென்டிட்டியை தொடர்ந்து மெயின்டைன் பண்ணுறது தான். அது மறைமுகமாகவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? அப்போ நாம் வந்து அந்த இதை இழந்துட்டோம், நம்ம வந்து இந்த சாதி அடையாளத்தையே இழந்துட்டோம்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட அடிமாடுக்கு சமமாக மாறிடுவோம். என்ன கேரளாவில் வந்து 10 மாடு தேவைன்றது தான் சொல்லுவாங்க. எந்த மாடை பிடிச்சிட்டு போய் வெட்டுறான்னு தெரியாது. புரியுதா? அவனுக்கு தேவை 10 மாடை கூட்டுவான்னு. என்ன இதில் வந்து எந்த மாடு எந்த ஊர் மாடுன்றதுலாம் இல்லை, 10 மாடு வேணுன்ற மாதிரி. அப்போது நாம் வந்து நம்ம தமிழ்ன்ற ஒரு அடையாளத்தில் இருக்கிறதுக்கு பின்புலமாக இருக்கிறதே சாதி தான். நம்ம மட்டும் இல்லைங்க, கன்னடர்கள் வந்து எதை வச்சு கன்னடன்னு கண்டுபிடிக்கிறான்? அந்த சாதியெல்லாம் கன்னடம், இந்த சாதியெல்லாம் மலையாளம், இந்த சாதியெல்லாம் தெலுங்கு. வேறு எந்த அடையாளத்தை வச்சு கண்டுபிடிக்க முடியும்? அப்படி ஒரு அடையாளத்தவே இங்கே அழிச்சிடணும்னு மட்டும் இங்கே மட்டும் அழிக்கணும்னு ஒரு அந்த ஈவேராவுக்கு என்ன வந்து இது நோக்காடு? ஏன்னா தமிழர்களே அவர்கள் ஆள வேண்டும், ஆதிக்கம் செலுத்தணும். அதுதான். அதனால் வந்து நாங்கள் சொல்லுவோம், எப்பா நல்ல வேலைக்கு சாதின்னு ஒன்று இருந்தாவது நம்மளை காப்பாற்றுச்சுப்பா. அதுவும் இல்லைன்னா கெட்டு குடிசோராக நாசமாக போயிட்டு ஒன்றும் இல்லாமல் போயிட்டு கடலில் போட்ட பெருங்காயம் மாதிரி ஆயிருப்போம். அதனால் வந்து அது இருக்கணும். ஆனால் அந்த சாதி வேறுபாடு பார்த்து ஒரு சமத்துவம் இல்லாமல் நீ உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படி பாராட்டி நான் தான் வந்து ஆண்ட பரம்பரை நீ ஆளாத பரம்பரை அப்படின்லாம் சொல்லிட்டு வேறுபாடு பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்ம அத்தனை பேர் இன்னைக்கு வந்து தெலுங்கு ஆதிக்கவாதிகிட்ட ஆட்சியை கையில் கொடுத்துட்டு நம்ம இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நாம் அவர்களை வந்து நம்ம வந்து ஆட்சி அதிகாரத்திலேருந்து கீழே இறக்கி விட்டுட்டு நம்ம தமிழ்நாடு சொர்க்க பூமி, அந்த சொர்க்கத்தை வந்து அந்த சொர்க்க பூமியை வந்து நாம் வந்து நம்ம எல்லாரும் வந்து ஒரு பங்கிட்டு சந்தோஷமாக இருக்கணுன்றது தான். அதை வந்தவர்கள்லாம் நம்ம வந்து பிரித்தாள்வதற்கு இந்த சாதியை வந்து பயன்படுத்திக்கிட்டு அதை கூர்மைப்படுத்துகிற வேலையை அவங்க செய்வாங்க. அதுக்கு போய் நாம் பலிகடா ஆயிடக்கூடாது. தொடர்ந்து பேசுவோம் சார். நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி. நன்றி.